ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு விளையாட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்திருக்கோம். காலிஃப்ளவர் தான் இன்றைக்கி ஃப்ரை பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். கட் பண்ணிக்கலாம். முதல்ல காலிஃப்ளவரை கட் பண்ணியாச்சு. காலிஃப்ளவரு இதிலே கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி காலிஃப்ளவரை கொதிக்க வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு இதிலேயே இதை கொதிக்க வச்சிடலாம். கொதிச்சிருச்சு, அழகாக காலிஃப்ளவர் கொதிச்சிருச்சு. இப்போ அதை தண்ணியை எடுத்து வெளியில் ஊற்றிட்டு கிளறி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மசாலா பொடி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு உப்புத்தூள் போட்டுக்கலாம். அப்புறமாட்டி கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். மசாலா பொடி பத்தாது, அதனால் இன்னும் கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். மசாலா தூள் போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கலாம். கலக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து இதை நம்ம பொரிக்கணும். இப்போ அழகாக கிளறி வச்சிட்டோம். இந்த காலிஃப்ளவரை இப்போ வடை சட்டி வச்சு பொரித்து எடுத்துடலாம். 10 நிமிஷம் கழித்து திரும்பியும் அடுப்பை பற்ற வச்சுட்டு இப்போ வடை சட்டியை அது மேலே வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா கொதிக்கட்டும். காலிஃப்ளவரை போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவரை போட்டுடலாம். காலிஃப்ளவரை சூப்பராக பொரிஞ்சிரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக காலிஃப்ளவர் பொரிஞ்சிட்ருக்கு. திருப்பி போட்டுடலாம். இப்போ சூப்பராக பொரிஞ்சிருச்சு காலிஃப்ளவரு. எடுத்து பிளேட்டில் வச்சு சாப்பிட்றலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டிஷ் பிடிக்கும்னு சொல்லுங்கள். அதே மாதிரி செஞ்சு காட்டுறோம். Cauliflower fry ready. Thank you for watching.